ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். யூஜிசி நெட், டிஎன் செட், காலேஜ் டிஆர்பி இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ என்ஐஆர்எஃப்னா என்ன, எதை பொறுத்து இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க, குறிப்பாக 2024 டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன, இதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது ஒரு ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குங்க. இந்தியாவில் இருக்கிற கல்லூரிகளையும் யூனிவர்சிட்டிஸையும் தரவரிசை பட்டியலாக கொடுப்பாங்க. ஸோ எதற்காக இப்படி பண்றாங்க, எதை பொறுத்து அப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிறுவனங்களும், உயர்கல்வி நிறுவனங்களும், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் சிறப்பா என்ன செயல் செய்திருக்கிறாங்க, என்னென்ன சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாங்க, அதை பொறுத்து அவங்கள வந்து ஒரு ரேங்க் லிஸ்டா கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஐஆர்எஃப் அப்படின்னு. எதை பொறுத்து இந்த ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் கொடுக்குறாங்க, எதை பொறுத்து அந்த பட்டியல் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு 5 பேராமீட்டர்ஸ், 5 விஷயத்தை இவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ். அது என்ன டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ்? ஒரு யூனிவர்சிட்டிஸ்லையும் காலேஜஸ்லையும் லைக் எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க, அதுலேயும் இத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு விகிதம் இருக்கும் இல்லையா, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோவை நல்லபடியாக இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா, பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் யூஜிசி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதில் எத்தனை பேர் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, அதாவது தரம் மிகுந்த ஆசிரியர்களை வச்சு தான் அந்த நிறுவனங்கள் இயங்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ்க்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அடுத்ததா ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ். அதாவது இந்த ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வியில அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் எவ்வளோ பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும், எவ்வளோ பொட்டென்ஷியலான ரிசர்ச் அவுட்புட் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான் இதற்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அடுத்ததா கிராஜுவேஷன் அவுட்கம். ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையும் எவ்வளோ அவுட்கம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதாவது எவ்வளோ மாணவர்கள் வந்து ஒரு அகடமிக் இயர்லையும் பாஸ் அவுட் ஆகி வெளியே போறாங்க, அண்ட் அதில் எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க, இதை பொறுத்து தான் இந்த கிராஜுவேஷன் அவுட்கம்க்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அடுத்தது அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி. ஒரு நிறுவனம் தான் இயங்கிக்கிட்டு இருக்க இடத்தை தவிர பிற மாநிலங்கள்லையும் எவ்வளோ பெயர் பெற்றதா புகழ் பெற்றதா இருக்குது அப்படிங்கிறதா இந்த அவுட்ரீச். அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னா, சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை இவங்க கல்விக்குள்ள உள்ளடக்குறாங்களா, அவங்களுக்கும் அட்மிஷன் கொடுக்குறாங்களா, அதாவது எஸ்இடிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப். அது தவிர தேர்ட் ஜெண்டர்ஸ் அண்ட் ஆல்சோ பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இப்படி எல்லா தரப்பு மாணவர்களையும் உள்ளடக்கி அவங்க கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ எவ்வளோ சிறப்பாக அவங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அதை தாண்டியும் பீர் பர்செப்ஷன், அதாவது ஒரு கல்வி நிறுவனம் அதே மாதிரி இருக்கக்கூடிய பிற கல்வி நிறுவனங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு, ஸோ எல்லாரும் இந்த கல்வி நிறுவனத்தை பற்றி என்ன ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பீர் பர்செப்ஷனில் மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அண்ட் அந்த கல்வி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்டையும் ஒப்பீனியன் கேட்பாங்க, ரிவ்யூ கேட்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ரிவ்யூவை பொறுத்தும் இந்த பீர் பர்செப்ஷனுக்கு மதிப்பு வழங்கப்படுது. ஸோ பீர் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 5 பேராமீட்டர்ஸை பொறுத்து தான் மதிப்பெண்கள் வழங்குறாங்க, மார்க் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த மதிப்பெண் வரிசையில் தான் இவங்க ரேங்க் கொடுக்குறாங்க. ஸோ எதை பொறுத்து எதுலலாம் ரேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வகையா 16 கேட்டகரியா ரேங்க் கொடுக்குறாங்க. 2023 வரைக்கும் வெறும் 13 கேட்டகரியில தான் ரேங்கிங் கொடுத்தாங்க. பட் 2024 புதுசா 3 கேட்டகரி ஆட் பண்ணி 16 கேட்டகரியில ரேங்கிங் கொடுக்குறாங்க. அந்த புது 3 கேட்டகரி என்னென்ன அப்படின்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஸ்கில் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் இப்போ இந்த 2024 ஆட் பண்ண புது 3 கேட்டகரி. இது கூட உங்களோட அடுத்த யூஜிசி நெட் எக்ஸாம் கொஸ்டினா இருக்கலாம். அண்ட் இந்த 16 கேட்டகரியிலையும் நீங்க குறிப்பா ஓவரால் ரேங்கிங் யார் யார் எடுக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில டாப் லிஸ்ட்ல யார் இருக்கிறா, காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் எது, ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். பிகாஸ் இதெல்லாமே எப்பவுமே யூஜிசி நெட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் செட் எக்ஸாம்க்கு எப்படி இந்த கொஸ்டின் கேட்பாங்க, காலேஜ் டிஆர்பிக்கு எப்படியெல்லாம் இந்த கொஸ்டினை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து ஒரு பிடிஎஃபா ஷேர் பண்றேன். லெட் மீ ஷேர் யூ த பிடிஎஃப். ஸோ எஸ், ஸோ ஓவரால் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 10 இன்ஸ்டிடியூட் இதுதான். இப்போ யூஜிசி நெட்டுக்கு கேள்வி கேட்கும்போது இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு ஓவரால் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் நமக்கு சொல்ல தெரியும். அண்ட் ஒரு சில இன்ஸ்டிடியூட்டை கொடுத்துட்டு இதை வந்து வரிசை பட்டியலின் அடிப்படையில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாலும் நமக்கு சூஸ் பண்ண தெரியணும். ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வந்து செகண்ட் வருவாங்க, ஐஐடி மும்பை வந்து தேர்ட் வருவாங்க. இப்படி நமக்கு அரேஞ்ச் பண்ண தெரியணும். சரி, இது ஓவரால் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா அப்படின்னா, 16 கேட்டகரி இருந்தாலும் நீங்க ஓவரால் தெளிவா பார்த்துக்கணும். யூனிவர்சிட்டியோட முதல் 3 யூனிவர்சிட்டி யார் யாரு டாப் யூனிவர்சிட்டி அது பார்த்துக்கணும். அண்ட் காலேஜ்ல யார் யாரு
ரேங்கிங்ல வர்றாங்க. இதுவும் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். பிகாஸ் இதற்கு முன்னாடி வந்து மிராண்டா ஹவுஸ் வந்து டாப் பொசிஷன்ல இருந்தது. பட் இப்போ வந்து ஹிந்து காலேஜ் தான் டாப் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ரேங்கிங்ல இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருந்து யுஜிசி நெட் எக்ஸாம்ல நீங்க கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். வேறஸ் டிஎன் செட் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பிய பொறுத்தவரைக்கும், வி ஹேவ் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் பை தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின தான் டைரக்ட்டா நம்ம டிஎன் செட் எக்ஸாம்லயோ அல்லது லைக் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்லயோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ்க்கு பயன்படுத்திக்க முடியும். இப்ப நம்ம ஓவரால் ரேங்கிங் குடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுல முதல் 100 ரேங்கிங்ல கிட்டத்தட்ட 18 இடங்கள தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ் நமக்கு தெரிஞ்ச மாரி ஃபர்ஸ்ட் பொசிஷன். அடுத்து 18வது பொசிஷன்ல அமிர்த விஸ்வ வித்யாபீத்தம், 19வது பொசிஷன்ல வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 20வது பொசிஷன்ல அண்ணா யுனிவர்சிட்டி. ஸோ இப்படி ஓவரால் ரேங்கிங்ல முதல் 100 இடங்கள்ல 18 இடங்கள நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்களே எடுத்துட்டாங்க. குறிப்பா பாருங்க பெரியார் யுனிவர்சிட்டி வந்து 100வது இடம் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஎன் செட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா யுனிவர்சிட்டி ரேங்கிங். யுனிவர்சிட்டிய வச்சு அவங்க ரேங்க் குடுக்கும் பொழுது, முதல் 100 இடங்கள்ல 22 இடங்கள தமிழ்நாட்டுல இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. குறிப்பா இதுலயுமே அமிர்த விஸ்வ வித்யாபீத்தம் கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க 7த் ரேங்க் வராங்க. யுனிவர்சிட்டி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க 7த் லிஸ்ட்ல வர்றாங்க. அண்ட் வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, 10th இன்ஸ்டிடியூட்ல வராங்க. ஸோ இதே மாதிரி தேர் ஆர் 22 இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே. மெட்ராஸ் யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, 39th பொசிஷனா வராங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, 93rd பொசிஷன்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் 22 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும். ஆல் ஓவர் இந்தியால 100 பேர நம்ம எடுத்து ரேங்க் லிஸ்ட்ல போட்டோம்னா, அதுல 22 இடங்கள தமிழ்நாட்டுல இருந்தே வந்து எடுத்துடுறாங்க. யுனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும். அடுத்து வாங்க காலேஜஸ். ஸோ காலேஜஸ்ல வந்து தமிழ்நாட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆல் ஓவர் இந்தியால 100 காலேஜஸ எடுத்து நம்ம தரவரிசையல் பட்டியல் போட்டோம்னா, அதுல 37 இடங்கள் வந்து தமிழ்நாடே வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ 37 இடங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து குறிப்பா 2024ல உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. இங்க பாருங்களேன் காலேஜஸ்ல பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன் கோயம்புத்தூர் 7th பொசிஷன்ல இருக்கிறாங்க. லாயலா காலேஜ் சென்னை 8th பொசிஷன்ல இருக்காங்க. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் அகைன் 11th பொசிஷன்ல இருக்கிறாங்க. பிரசிடென்சி காலேஜ் சென்னை 13th பொசிஷன். ஸோ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 37 காலேஜஸ் இருக்கிறாங்க. ஓகே. தமிழ்நாட்டுல இருந்து. ஸோ ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். யூ கேன் கோ த்ரூ இட். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். நீங்க வந்து உங்களோட காலேஜ் டிஆர்பில கல்வி பத்தி எஜுகேஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இல்ல ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோடல தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாலோ, அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இல்ல ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிய பத்தி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, தாராளமா இந்த மாதிரியான வேலிட் ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸ நீங்க இன்புட்டா குடுக்கலாம். அது நல்லாவே உங்களோட ஸ்கோர வந்து பூஸ்ட் பண்ணி தரும். அண்ட் இது தவிரவும் ரொம்ப முக்கியமான கிரிஸ்பியான பாயிண்ட்ஸ் இருக்கு டு ஷேர் வித் யூ. லெட் மீ ஷேர் தட். ஸோ நான் சொன்ன மாதிரி டாப் 100 காலேஜஸ்ல 37 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்தே பொசிஷனை ஹோல்ட் பண்ணிருக்கு. 27 காலேஜஸ் வந்து டெல்லியில இருந்தே 27 காலேஜஸ், கேரளால இருந்து 16 காலேஜஸ். ஸோ முதல் 100 ரேங்கிங்ல கிட்டத்தட்ட ஒரு 70 ரேங்கிங்க தமிழ்நாடு, டெல்லி, கேரளா நம்மளே சேர்ந்து ஆக்குபை பண்ணிட்டோம். இதர 30 காலேஜஸ் தான் என்ன பண்றாங்கன்னா, இந்தியால இருக்கிற சில இடங்கள்ல அங்கங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன்ல வழக்கம் போல இட் இஸ் அ பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியில தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 10 யூனிவர்சிட்டிஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். டாப் மோஸ்ட் ரேங்கிங்ல இருக்கோம். அது தவிர இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். டாப் 100 யூனிவர்சிட்டீஸ்ல 40 யூனிவர்சிட்டீஸ் டீம்ட் யூனிவர்சிட்டி, 32 யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, 17 யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் 11 யூனிவர்சிட்டீஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி வைஸ் நல்லா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீம்ட் யூனிவர்சிட்டி, அடுத்து ஸ்டேட், அடுத்து பிரைவேட் யூனிவர்சிட்டி, அப்புறமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ யூ ஹேவ் டு பி கிளியர் வித் தட். இதே மாதிரி நமக்கு வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல யாரு நல்லா பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இது வந்து 35 நிறுவனங்கள் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து 35 பொசிஷன்ஸ் அவங்களே டேக் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து 24 பொசிஷன்ஸ் தான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு 25, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 8,
சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 7, காலேஜ்ல இருந்து 1. ஸோ ஓவரால் கேட்டகரியில போய் நீங்க டாப் 100 பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் நம்மளோட கெரியர் வந்து ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள நம்ம போறோம். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கிளியர் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ரேங்கிங். நீங்க எதர் யுஜிசி நெட் எக்ஸாம் டார்கெட் பண்ணாலும், டிஎன் செட் டார்கெட் பண்ணாலும், காலேஜ் டிஆர்பி பண்ணினாலும், உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இட் இஸ் அப் டு தி மார்க். ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ எவ்ரிவன். தேங்க் யூ ஆல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ எவ்ரிவன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க் யூ ஆல்.